உனக்கு என்னவெல்லாம் தெரியும்? இவர் சாலமோன் கட்டிய தேவாலயத்தை பாரம்பரியப்பட்டேன் என்றும் அதை 3 நாளில் கட்டேன் என்று சொன்னாரே குருவே. இவர் அப்படி சொன்னது எவ்வளவு நாள் இருக்கும்? சுமார் 1 வருட காலம் இருக்கும் குருவே. இவர் சொல்லிய விஷயத்தை பற்றி நீ யாருக்கு சொன்னதுண்டா? இல்லை. உனக்கு முன் சாப்பிட்டு சொன்ன இவர்களை உனக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் ஒரு கூட்டாளிகளா? ஆம். சரி, நீ போகலாம். சபையோர்களே, சங்கத்தார்களே, வேத சாஸ்திரிகளே, பரிசேயர்களே, சதுசேயர்களே, சாட்சிகள் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை சற்று விரிவாக கூறுங்கள். இவர் கலகம் செய்வதாகவும் நமது ஜனங்களுக்குள் கலகங்களும் குழப்பங்களும் உண்டாக்கி வந்ததாகவும் சாட்சிகள் 3 சொன்னபடியால் இவர் குற்றவாளிதான். ஆகையால் நம் முன்னாள் பழக்க வழக்கப்படியும் வரி வேத சட்டப்படியும் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதே நியாயமாகும். குழுக்களே, வேத சாட்சிகளே, சங்கத்தார்களே, நன்றாக யோசித்து நீதியான தீர்ப்பு கூறுங்கள். என்ன குற்றம் என்று இந்த பரிசு வழக்கு மரண தண்டனை விதிப்பு என்று நான் சொல்லுங்கள். இவருடைய வாக்குகளை கேடாமல் தீர்ப்பு செய்வதுதான் நியாயமோ? இந்த நசரேயர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது மாசத்தவராய் காணப்படுகிறார்களால் சாட்சிகளால் சரியாக குற்றம் உறுதிப்படுத்துவதாலும் இவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு காரணம் இல்லை, நியாயம் இல்லை. ஆகையால் இவரை விடுதலை செய்வதே நியாயமாக குழுக்களே. குழுக்களே, சாட்சிகள் எல்லாம் இவர் குற்றம் செய்தார் என்று சொல்கிறபடியால் இவர் குற்றவாளிதான் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. குழுக்களே, சந்தேகமே இல்லை. சாட்சிகள் எல்லாரும் இவர் குற்றம் செய்தார் என்று சொன்னார்களே தவிர குற்றத்தை நிச்சயப்படுத்தவில்லை. இதுவும் தவிர இவர்கள் 3 பேரும் ஒருவர் 1 வருடம் என்றும், ஒருவர் 3 மாதம் என்றும், ஒருவர் 10 நாள் என்றும் வெவ்வேறு வித்தியாசமாக சொன்னபடியால் இந்த சாட்சிகள் உண்மையாகவே பொய்ச்சாட்சிதான் என்று நம்புகிறேன். ஆகையால் இவர் குற்றவாளி என்று திட்டமாய் சொல்கிறேன். சரிதான், குற்றவாளி தான் குற்றம் செய்யவில்லை என்று கூறும் முன்பே இவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்வது தாங்கள் பார்க்கலாம். குற்றத்திற்கு ஒன்றும் இல்லாதிருக்க இந்த நசரேயனை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வது பிடிவாதமான செய்கை. சரி, உங்கள் இஷ்டம் போல் விசாரங்கள் பார்க்கலாம். குருசுரேசரே, கண்ணிய நிறைந்த ஜனகி சங்கத்தார்களே, பரிசேயர்களே, மூப்பர்களே, இஸ்ராயேல கோத்திர பிரஜைகளே, இதோ இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த மனிதனை குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? ஆகிய தீர்மானத்தையும் பொறுப்பு இந்த ஜனநீதி சங்கத்தை சார்ந்தது அல்லவா? ஓய்கை நியாயப்பிரமாணத்திலும் ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க இந்த ஜனநீதி சங்கமும் ஜனத்தின் மூப்பரும்
சேர்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா? இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்க குற்றவாளி விசாரிப்போம் என்று சங்கத்திலே சிலர் சொல்வது வேதாகம கருத்துக்களுக்கும் நியாயபரமான சட்டத்திற்கும் முரணாக தோன்றவில்லையா? குற்றவாளி விசாரித்தால் இந்த குற்றவாளியாவது நான் குற்றம் செய்தேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டதுண்டா? இது வீண் வேலை. இந்த மனிதன் குற்றவாளி என்பதை இந்த சங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். கேளுங்கள் கேளுங்கள், தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். தேவகுமாரன் என்று சொல்வது குற்றமா? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் தானே. இது கடவுளின் பிள்ளைகள் என்றோ தேவகுமாரன் என்றோ சொல்வது என்ன குற்றம் இருக்கிறது? எந்த தெரியவில்லையே. இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது சரியில்லை. நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் தான். ஆனால் இந்த மனிதன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்வது தேவசில குற்றம் அல்லவா? இது உங்கள் அனைவருக்கும் தெரியாமல் போயிட்டு இந்த மனிதன் குருக்களை கண்டித்திருக்கிறான், நமது தேவாலய ஒழுங்குகளை மீறி இருக்கிறான். பகிரங்கமாக ஜனங்கள் முன்பு குருக்களை கண்டித்தும் தூசித்தும் இருக்கிறான். வலிமை விருந்திய தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக சொல்லியிருக்கிறான். ஓய்வு நாட்களை அனுசரிப்பதில்லை. தேவாலய வியாபாரிகளை விரட்டி அளித்திருக்கிறான். அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறான். நமது முன்னோர்கள் 40 ஆண்டுகளாக வெகு பிரயாசப்பட்டு கட்டிய அந்த உன்னதமான தேவாலயத்தை தன் வீடு என்றும் தன் தகப்பன் வீடு என்றும் சொந்தம் பாராட்டி இருக்கிறான். இந்த மனிதன் குற்றவாளி என்பதற்கு இதை விட இன்னும் பெரிய குற்றம் வேண்டுமா? நமது பேச்சுக்களும் கேள்விகளும் நமது வேட விரோதியாகிய இந்த குற்றவாளிக்கு அனுசரணையாகவே இருக்கிறது. இவர் சொல்லியது செய்தது சரி என்று சொல்கிறீரோ? இது பல்வேறு குற்றப்படி அமைந்துள்ள சங்கம். இந்த சங்கமானது இறைவன் முன்னிலையில் மனதிற்கு நேர்மையாக படுவதை எடுத்துச் சொல்லுவதான நீதிமுறை, மனதிற்கு நேர்மையாக இல்லாத விஷயத்தை எடுத்துச் சொல்வதும் அதை பெருமைப்படுத்தி காண்பதும் குற்றம் அல்லவா? அப்படியானால் வரி வேலை சட்டத்தை மீறுவதும் ஓய்வு நாளை அனுசரியாது இருப்பதும் நமது ஜனங்கள் மத்தியில் தேவாலய குழுக்களை இழிவு பேசுவதும் பெரும் குற்றம் அல்லவா? இந்த குற்றத்திற்கு ஜனரீத சங்கத்தின் குழுக்களாகிய நாம் தகுந்த தண்டனை அளிக்க வேண்டாமா? சங்கத்தார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நமது ஜனரீத சங்கத்தின் கண்டியத்தையும் இஸ்ராயல் கோத்திர பெருமையும் கட்டிக்காக்கும் விதத்தில் ஒரு முடிவுக்கு வாருங்கள். சரி சரி, குற்றவாளியை விசாரிப்பதிலும் குற்றவாளியின் வாக்குமூலத்தை கேட்பதிலும் எந்த தவறும் நேர்ந்து விடாது. சரி, குற்றவாளியே நேரில் விசாரிப்போம். ஓ நசரேனுவே, உண்மை இவர்கள் எல்லாரும் காட்டும் குற்றங்களுக்கு நீர் பதில் ஒன்றும் சொல்லுகிறதில்லையோ? என்ன கேட்டாலும் மௌனமாகவே இருக்கிறீர். சரி, ஓ நசரேனுவே, நீர் தேவசுதனாகிய கிறிஸ்துதானாவென்று சொல்லும்படி கடவுளின் பெயரால் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். நீரே உள்ளபடி சொன்னீர்களும் மனுமகன் வல்லமையுள்ள சர்வேசனுடைய வலது வாசத்தில் வீட்டிருப்பதையும்
தம்முடைய பிதாவின் மகிமையினாலே தம்முடைய தூதர்களோடு வானவர்கள் மேல் வந்து இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் பேச வேண்டுமே. இதுதான் இப்பொழுது யோசனையாக உள்ளது. ஆம், அந்தப்படியே செய்வோம். இவன் தான் நம்ம காலை விட்டு விட்டான். சினிமா சிவமன் தோட்டத்தில் சீசன். ஆமா ஆமா, நம்ம சீசரை காலை வெட்டினவர் இவரே, இவர் தான், வேற ஆளே இல்லை. இவருதான். ஐயா, நீங்க எல்லாம் யார்? ஓஹோ, விடுதலை கொஞ்சம் ஐயா, நான் ஒரு ஐயா, நான் ஒரு வழிபோக்கனையா. நான் செல்லும் ஊருக்கு வழி மாறாட்டமாக இருந்தது. பகல்களிலே வெயில் அதிகமாக இருந்தபடியால் இரவு நேரத்தில் என்னுடைய பயணத்தை தொடரலாம் என்று நான் இந்த வழியிலே வந்து கொண்டிருந்தேன். இடையில் நீங்கள் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பனி மிகவும் அதிகமாக இருக்கின்றபடியால் நாமும் குளிர் காய்ந்து விட்டு செல்லலாமே என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன வரும் என்று தெரியாமல் பிடித்து மிரட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள். என்ன காரணம்? அப்போது இயேசு ஒன் சீசன் அல்ல. என்ன உலகின்றீர்கள்? இதை விட்டு விடுங்களையா, நான் ஊருக்கு போக வேண்டும். என்ன இது? இவர்கள் நம்மையும் பிடித்து விடுவார்கள் போல் தோன்றுகின்றது. அவர்களை விட்டு இவர்களை ஏமாற்றி இயேசுவை பார்த்து விடலாமே. பயப்படுறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மொழிக்கெல்லாம் நாங்க பயந்ததில்லை. அன்று நாம் அந்த சேற்றை பிடிக்க போகும்பொழுது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தானே, அவன் மாதிரி தெரிகிறது. அவனை போலதான் தெரிகின்றது. தெரியுதா? இது எனக்கு ஒரு சந்தேகம். இவன் தான் போய் சொல்லுகிறான். விடக்கூடாது. உண்மை சொல்லிவிடுவான். ஏதாவது ஏப்பா, நீ யாரப்பா? நீங்க எல்லாம் திருடங்கள் தானே? கடை கீழே பாரு, நம்மளவே திருடன் போயிட்டாங்க. கள்ள பய மாதிரி வந்துட்டு இப்ப என்ன வந்து திருடன் நேரம் சொல்றியா? ஐயா, என்னும் ஒன்றும் இல்லை, என்னை விட்டு விடுங்கள். நீ கண்டிப்பாக இயேசுவின் சீசன் தான் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் சீசனா? நன்றாக சொன்னீர்கள். இயேசு சீசனா? யாரையாது? நம்மளெல்லாம் முட்டாளாக பார்க்கிறார். மறைக்காம சொல்லு. சத்தியமா நீ இயேசுவின் சீசன் அல்லன்னு சத்தியம்னு சொல்லு, நம்புறோம். சற்று விடுங்கள், நான் சொல்லுகின்றேன். 3 தடவை சொல்ல வேண்டும். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். ஓடி போயிடலாம்.
தாருங்கள். ஏதோ ஓட பார்க்கறான். நேர்களே, இவன்ட்ட என்னன்னு கேட்க முடியல. நீ நல்ல வரல வல்ல